வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு மிகச் சிறப்பான திட்டங்கள் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாற்றில் ஒரு முதல் வாய்ப்பு சில செய்திகள் நான் சொல்லி முடிச்சிடறோம். சமுதாயம் நிறைய உறுப்பினர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேரலையில் போயிட்டு இருக்கு. சில அறிவிப்புகள் குறித்து மக்களுக்கு தெளிவில்லை, சுருக்கமாக தான் சொல்லி போயிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாற்றில் ஒரு முதல் வாய்ப்பு சில செய்திகள் நான் சொல்லி முடிச்சிடறோம். சில அறிவிப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த பொறுமை கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? 5 நிமிஷம் கேட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நேற்று மாலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை என்று எடுத்துக்கொண்டதும், அதிகமான பதிவுகள் செய்யாமல் 1-2 பிரச்சனைகளை பற்றி மட்டும் இங்கே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்ட நோக்கமும், விரைவில் இன்று இந்த அவையை ஒரு 1:30 மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறோம். அதே போன்று பேச வருகின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள், இந்த மானிய கோரிக்கையை ஒட்டி ஏற்கனவே புதிய அறிவிப்புகள் எல்லாம் புத்தகமாக அச்சிட்டு நேற்றே முத்தாய் போய்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் கரங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே பேச இருக்கின்ற மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சுருக்கமாக உங்கள் விளக்க உரையை மட்டும் நான் அளிக்கும்படி, நான் காலம் கருதி அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள் ஏற்கனவே கையில கொடுத்தாச்சு. அதை பற்றி நேற்று உள்ளது அறிவிப்பு இல்லாம இது என்னென்ன சமுதாயம் நிறைய உறுப்பினர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேரலையில போயிட்டு இருக்கு. சில அறிவிப்புகள் குறித்து மக்களுக்கு தெளிவில்லை, சுருக்கமாக தான் சொல்லி போயிட்டு இருக்கு. அதை நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய உங்கள் முன்னுரையில் ரொம்ப அருமையாக, உங்கள் முன்னுரையில் மிக அருமையாக கனியம்பு காயதமிழ் அவர்களை பற்றி வரலாறு எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லி முடித்து விட்டு, இப்போது இந்த மானிய கோரிக்கையை பற்றி உங்களுடைய விளக்கத்தை சொல்லி நீங்க முடிக்கலாம். என்ன காரணம்? இப்போ இந்த புதிய ஆட்சி அமைந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு மிகச் சிறப்பான திட்டங்கள் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து நேரடியில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்றேன். இதோட மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்னாடி பல்வேறு துறையின் சார்பாக சிறுபான்மை நீண்ட நாள் கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை நம்ம சொல்லணும்ல. இப்போ இந்த வருஷம் முதல் முறையா கல்லறை தோட்டம் கபரஸ்தான் கட்டுறதுக்கு 34 கோடி ரூபாய் கல்லறை தோட்டத்துக்கு கிறிஸ்துவ மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை சொல்லணும்ல. அதே போல ஹஜ் மானியம் 25,000 to 35,000 உயர்த்தப்பட்டிருக்கு. புதிய மகளிர் உதவு சங்கம் 1 கோடி ரூபாய். அதை விட திருவள்ளுவர் தினத்துக்கு எங்களுடைய தலைவர் காகிதமிழத் பேரால விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த தமிழர்கள் 5 பேர் புக்க தமிழ் துறை சார்பா கொடுத்திருக்கோம். 5 பேர், அதுல 2 இஸ்லாமிய அறிஞர்கள். எத்தனை வருஷம் நடையா நடந்தது கிடைக்கப்படல. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சாரணபாஸ்கரன் என்ற அகமது, கல்லிடைக்குறிச்சி பீர் முகமதுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி நாகூர்ல திருக்கடையில் தலா 20 கோடியில தங்குமிடங்கள். உருது மொழி வளர்ச்சிக்கு 1 கோடி. உலமாக்களுக்கு 950 பேருக்கு 4.75 கோடியில வாகனத்துக்கு மானியம். அதே போல டாம்கோட கடன் தொழில் வளர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 30 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் 100 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல வக்ஃபு பள்ளிவாசல் தர்காக்கள் புனரமைப்பதற்கு மானியம். இதே போல வரலாற்றில் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்திற்கு 20க்கும் அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரே அரசு தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது.